ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். கொஞ்ச நாளாக நான் வீடியோஸ் போடலை. அதுக்கு அதுக்கு ரீசன் வந்து கொஞ்சம் மனசு சரியில்லை. என்னென்னா, நம்ம வீடியோஸ்லாம் போடுறோம், அதில் அவ்வளோவா வியூஸ் இல்லைங்கிற ஒரு குறை இருந்துச்சு. தட்ஸ் ட்ரூ. ஒன் மோர் திங், கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் அவங்களில் கொஞ்சம் பேட் நியூஸஸ், அதாவது இந்த சுச்சுவேஷன் ரிலேட்டிவ்ஸில் சரியில்லைன்னு கேட்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனாலையும் கொஞ்சம் நான் அப்பப்போ போடாமல் இருந்தேன். இன்னொரு ரீசன் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் இல்லாமல் இருந்துச்சு போடணுங்கிறது. அதனால நான் போடலை. அதோடு இல்லை, நான் எனக்கே என் வீடியோஸை பார்க்கும்போது கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ கேன் ஃபீல் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ அதனால் நான் போடலை. இப்போ அதனால தான் நான் நினச்சேன், நம்ம நார்மல் வீடியோஸு எப்போதும் போல் போடுறது கொஞ்சம் போரிங்காக இருந்தது. அட்லீஸ்ட் ஐ ஹாவ் டு டூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஆர் சம்திங் யூஸ்ஃபுல். முன்னாடி அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இடையில வந்து எனக்கு ஆஸ் யூஷுவல் லாங் ரன் ஓட அதோட கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்புகள் வர டவுன் ஆகி சும்மா ஏதோ போட்டால் போதும்னு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன போடணும், என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னு யோசித்தபோது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை டிசைட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் சரி ஒரு யூஸ்ஃபுல்லானது தான் கொடுக்கணுன்னு தான் நான் ஆரம்பத்தில் யோசித்தது. நான் என் லைஃப்பில் என்னென்ன யூஸ் பண்ணுறனோ, என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ அந்த மாதிரி கொடுப்போன்னு நினச்சி தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் வீடியோஸ். இடையில அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் எது முடியுதோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் எகெயின் நான் என் லைஃப்பில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறனோ இப்போ கூட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஆனால் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். முன்னாடி ஃபாலோ பண்ணது அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். தட் இஸ் எவ்ரிவான்ஸ் ட்ரீம் பாடி. ஆக்சுவலி உடம்பு வந்து ஒல்லியாக இருக்கணும்னு தான் எல்லோரும் விருப்பப்படுறோம். நானும் ஒரு ஸ்டேஜில் டெலிவரி ஆகிருந்தபோது நல்லா வெயிட் போட்டேன். ஏன்னா நமக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு எது ப்ரெஃபரன்ஸ்ன்னு பார்த்துக்கணும். நான் கேரிங்காக இருந்தபோது என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷன், ஃபுல் ப்ரெஃபரன்ஸ் வந்து அந்த பேபியை நல்லபடியாக கேரி பண்ணி டெலிவர் பண்ணணும். அந்த கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான். அதனால நான் நல்லா ஃபுட்டு சாப்பிடுவேன், நல்லா ரெஸ்ட் பண்ணுவேன், நல்லா ஹாப்பியாக பண்ணுவேன். அதனால நான் நல்லா வெயிட் போட்டிருந்தேன். ஆஸ் யூஷுவல் லைக் அதர் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் எப்படி வெயிட் போடுவாங்களோ அந்த மாதிரி நானும் நல்லா வெயிட் போட்டேன். ஆஃப்டர் டெலிவரி ஒரு 6 months பிரெஸ்ட் ஃபீடு அது இதெல்லாம் பண்ணதுனால ரொம்ப எதுவும் பண்ணலை. ஆஃப்டர் தட் ஐ ஸ்டார்டட் ஒர்க் அவுட் பண்ணேன், டயட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி தான் நான் வந்து அதாவது நான் ஆக்சுவலி பிஃபோர் மேரேஜ் ஐ வாஸ் தின். ஆஃப்டர் மேரேஜும் ஐ வாஸ் தின் ஒன்லி. ஆஃப்டர் ப்ரெக்னென்ட் ஒன்லி ஐ கெயின் மோர் வெயிட். எல்லோரும் கூட சொன்னாங்க, நான் என்னை பார்த்துட்டு பிஃபோர் மேரேஜ் இருந்ததும் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நான் வெயிட் போட்டிருந்ததை பார்த்துட்டு எல்லோரும் சொன்னாங்க, அது அம்மா இது பொண்ணு. சாரி, அது பொண்ணு. பிஃபோர் மேரேஜ் இருந்தது பொண்ணு, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அம்மா. அந்த அளவுக்கு வெயிட் போட்டிருக்கு, நல்ல வெயிட்டாக இருந்தேன். ஸோ அது ஆஃப்டர் தட் எப்படி நான் வந்து அதை ரெடியூஸ் பண்ணேன் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அதில் வெயிட் லாஸ் இது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு அதை நீங்கள் பார்த்து யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது பேசிக், ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம் என்ன. ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஈஸியான ஒன்று, அது வந்து எல்லாராலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ரெசிபி. அதை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். பட் தட்ஸ் வெரி பவர்ஃபுல் ரெசிபி.
ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வெயிட் லாஸ் ரெசிபி ஃபர்ஸ்ட் ஒன். அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே டெய்லி காலையில் டீ குடிப்போம். நானும் குடிப்பேன். எனக்கு டீ வந்து என்னோடய ஃபேவரட். ஆனால் நார்மல் டீ குடிக்கிறத விட நான் வெயிட் லாஸ்ன்னு ஆரம்பித்தோன்னே நான் முதல்ல சூஸ் பண்ணது அப்போ ஆக்சுவலி நான் சொல்கிறது வந்து ப்ரெக்னென்சி முடிஞ்சு டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் ட்ரிங்க் பண்ணது வந்து சைனீஸ் டீ. இங்கே வந்து சைனீஸ் டீ கிடைக்கும், அதை நான் ட்ரிங்க் பண்ணேன் அப்போ. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் இப்போ நான் சைனீஸ் டீலாம் ரொம்ப குடிக்கிறதில்ல. செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம்லாம் நான் வந்து சைனீஸ் டீ குடிக்கிறத விட க்ரீன் டீக்கு மாறிட்டேன். க்ரீன் டீ வந்து வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ நார்மல் டீ வந்து நல்லதே இல்லைன்னு சொல்ல முடியாது. டீயே ஓகே தான், குட் தான். அதுலேயும் டீயை விட கூட க்ரீன் டீ வந்து வெரி வெரி குட். நான் க்ரீன் டீ தான் சேஞ்ச் பண்ணேன் டீக்கு பதிலாக. அதில் நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். வெறும் க்ரீன் டீ பேக்ஸ் வாங்கி வச்சுருப்பேன், இல்லைன்னா லூஸ் டீ வச்சுருப்பேன். அதை வந்து ஒரு பேனில் தண்ணியை சுட வச்சுட்டு டீ பவுடர், அதாவது ஃப்ரெஷ் லீவ்ஸுனால் அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அதை ஊற்றி குடிப்பேன். இல்லைன்னா க்ரீன் டீ பேக்னால் கேட்டிலில் தண்ணி போட்டுட்டு ஒரு கப்பில் ஒரு டீ பேக் போட்டு அதை இன்ஃப்யூஸ் பண்ணியும் வச்சுருவேன். அது இன்ஃப்யூஸ் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்குவேன். அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி செய்ய போகிற வெயிட் லாஸ் ரெசிபி வந்து வெரி சிம்பிள், ஈஸி. நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக செஞ்சு அதை சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஆகலாங்கிறது தான் காட்ட போகிறேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபி இன்றைக்கி செய்ய போகிறது வந்து ஓட்ஸு. நான் எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை இது பண்ணுவேன்னு தான் காமிக்க போகிறேன். முதல்ல நான் வந்து கேட்டிலில் தண்ணி போட்டுட்டேன், அது சூடாகிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுல் எடுத்துல நான் வந்து 4 ஸ்பூன்ஸ் வந்து ஓட்ஸ் போடுறேன். இது வந்து நான் ஈஸியாக எனி ஒன் கேன் டூ அந்த மாதிரி. இப்போ சில்ட்ரன் கூட காலேஜ் போகிறவங்க யார் வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ 3 to 4 ஸ்பூன்ஸ் டிபெண்டிங் ஆன் இதில் வந்து நான் இப்போ எல்லாமே செய்கிறது வந்து ஈஸியாக எவ்ரிடே யூஸ் பண்ணுறது. இப்போ சில நேரம் வந்து ஸ்பெஷலாக செய்வோம், அது வேறு. இப்போ நான் வந்து சிம்பிளாக இப்போ வந்து மில்க் பவுடர், இங்கே நாங்கள் மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நான் மில்க் பவுடர் போடுறேன். இப்போ நீங்கள் மில்க் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது ஹாட்டாக இருக்கும்போதே இதில் ஊற்றிக்குங்க. மில்க் ஹாட்டாக இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் நான் போடுவேன், ஏன்னா ஏலக்காய் வந்து வெரி குட். இது காடமம் பவுடர் போட்டுட்டு இப்போ வந்து இதில் ஹாட் வாட்டர் ஊற்றுறோம். நமக்கு அளவெல்லாம் தேவையில்லை, இந்த ஓட்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கிங்க. பாருங்கள், நம்ம வந்து ஓட்ஸில் ஹாட் வாட்டர் கேட்டிலில் இது பண்ணதை ஊற்றிட்டோம். இப்போ ஊற்றிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ஜாரில் கிரவுண்ட் ஃப்ளாக்ஸீடை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த கிரவுண்ட் ஃப்ளாக்ஸீட் போட போகிறேன். ஃப்ளாக்ஸீடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ளாக்ஸீடில் ஒமேகா 3 இருக்குது, ஃபைபர் இருக்குது. இது வந்து அவ்வளோ நல்லது. ஃப்ளாக்ஸீடை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஃப்ளாக்ஸீட் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு மிக்ஸி
பம்கின் சீட் கொஞ்சம் போடுறேன். ஓகே, பம்கின் சீட் போட்டு இப்போ இதிலே போடுறேன். ஒரு 5 ஆல்மண்ட்ஸ் போட்டேன். ஆக்சுவலி இது ஊற வச்சு டீஸ்கின் பண்ணி கூட போடலாம், ஸ்கின் எடுத்துகிட்டு போடலாம். நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எது செய்யணும், ஸ்கின்னோடையும் சாப்பிட்லாம், ஸ்கின்னை எடுத்துகிட்டு சாப்பிட்டாலும் இன்னும் நல்லது. உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ ஆல்மண்ட் போட்டாச்சு. ஸோ லைட் கலராக தான் இருக்கும். அதில் ஒரு 1/4 பொமிக்ரானட்டை வந்து நீங்கள் இதில் போட்டுக்குங்க. இப்போ இதோடய நம்ம வந்து பொமிக்ரானட் சீட்ஸ் பாருங்கள். இந்த பித்தெலாம் லைட்டாக இருந்தால் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ரொம்ப ரிமூவ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி உள்ளதில் வந்து பி காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் லைட்டாக இந்த ஒயிட் இருந்தால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, அதோடய கூட போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது வந்து பிட்டராக இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு சின்னது இருந்தால் ஓகே. இப்போ பொமிக்ரானட் சீட் போட்டோம். ஒரு 1/4 போட்டால் போதும். நான் எப்போதுமே சொல்கிறது என்னென்னா, எதையுமே நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ண தேவையில்லை. எதையுமே நீங்கள் வந்து நான் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓவராக செஞ்சிங்கன்னா அது வந்து நல்லதை விட கெட்டதாக தான் மாறும். ஸோ நான் வந்து ஒரு 1/4 பொமிக்ரானட்டோட சீட்ஸ் தான் இதில் போட்டிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எவ்ரிடே நம்ம வால்நட்டில் வந்து ஒரு 2 போடுறேன். வால்நட் வந்து அவ்வளோ நல்லது. அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஸோ வால்நட் 2 மட்டும் நான் போடுறேன். பார்த்தீங்களா, 2 வால்நட் போட்டால் போதும். அதை நான் 2-3 உடச்சி போடுறேன். ஓகே, இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து ஆல்மண்ட் அண்டு வால்நட் போட்டிருக்கோம். அப்புறம் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோம். ஒன்று வந்து பொமிக்ரானட் அண்ட் ஆப்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட். இதில் வந்து மில்க்கும் கொஞ்சம் விட்டுருக்கோம். ஒத்துக்காதுங்கிறவங்க ஆல்மண்ட் மில்க் இல்லைன்னா ஓட்ஸ் மில்க், எந்த மில்க் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நான் வந்து ஃபர்தர் வீடியோஸில் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போதைக்கு நான் நார்மலாக மில்க் வச்சு எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஓட்ஸு சேர்த்துருக்கோம், பால் வந்து சேர்த்துருக்கோம். பால் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். பால் தான் நீங்கள் உங்கள் நாட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாலை கொதிக்க வச்சுட்டு அதை வந்து சூடாகவே ஓட்ஸ் மேலே ஊற்றிக்கிங்க. ஸோ பாலில் இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸு, ஆப்பிளும் இது பொமிக்ரானட்டும் போட்டிருக்கோம். அண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் நட்ஸு சேர்த்துருக்கோம். அதாவது வால்நட் அண்ட் ஆல்மண்ட், அது 2 சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் சேர்த்துருக்கோம். அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா என்னன்னு தெரில. 2 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ், அதாவது பம்கின் சீட், இது ஃப்ளாக் சீட். 2 டைப் ஆஃப் 2 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸு, ஃப்ளாக் சீட் அண்ட் பம்கின் சீட் 2 சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணியாச்சா. இப்போ வந்து இது நம்ம வந்து வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொன்னோம்னா, வெயிட் லாஸ் ரெசிப்பியில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா இந்த சினமன் பவுடர். அதை வந்து மேலே இப்படி சும்மா 1 பிஞ்ச். சினமன் வந்து வெயிட் லாஸில் வெரி வெரி இஃபெக்டிவாக இருக்கக்கூடியது. ஸோ சினமன் வந்து நம்ம இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாப்பில் சினமன் 1 பிஞ்ச் நான் அரைச்சி வச்சுருக்கேன். சினமனை அதில் 1 பிஞ்ச் வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ஃபினிஷ். இப்போ இதில் குழந்தைங்க, அதாவது குழந்தைங்கன்னா ஸ்கூல் கேர்ள்ஸு, காலேஜ் போகிறவங்க, ஓவர் வெயிட்டாக உள்ளவங்க இதை சாப்பிட்றீங்க, இல்லை ஸ்வீட்டு இல்லாமல் என்னால் எதுவும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்க இதில் மேலே ஹனி விட்டுக்கலாம். ஆனால் தட்ஸ் நாட் நெசசரி. ஆக்சுவலி ஹனி வந்து வெரி குட் தான்.
ஆனாலுமே அது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், தேவைப்படாத இடத்துல யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ சில இதில் நமக்கு ஸ்வீட் இல்லாமல் சாப்பிடவே முடியாதுன்னு சில பொருள் இருக்கும், அதில் நம்ம ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து குழந்தைங்களோ இல்லை காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஸ்வீட்டு எனக்கு கட்டாயம் கொஞ்சம் இருந்தால் தான் என்னால் சாப்பிட முடியும்னு நினைக்கிறவங்க இதில் 1 ஸ்பூன் ஹனி மேலே ஊற்றிக்கிங்க. இப்போ நான் வந்து இதில் ஊற்ற போகிறதில்ல. எனக்கு வந்து டிபெண்ட்ஸ், சில நேரம் ஸ்வீட் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், இல்லைன்னா டின்னருக்கு சாப்பிட்லாம். மோஸ்ட்லி இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ நான் டெய்லி அதுக்காக இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன். எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்போ சாப்பிடுவேன். மற்ற நேரம்லாம் இது நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஒரே மாதிரி நமக்கு சாப்பிட்டாலே போர் அடித்து சாப்பாடே நமக்கு அந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸே நமக்கு வந்து ஒரு பேர்டன் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது எப்போதுமே. இப்போ இன்றைக்கி இது இப்போ நான் ரொம்ப நாளாக இது சாப்பிடல, இன்றைக்கி இது சாப்பிட்டேன்னா எனக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ ஒரு சேஞ்சாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி இதை சாப்பிடுவேன். இப்போ நாளைக்கு வேணும்னா நாளைக்கு நான் வேறு ரெசிபி செய்வேன். ஆனால் அதே வெயிட் லாஸ்க்கு வேறு ரெசிபி, வேறு இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அது வந்து இன்னமுமே நமக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி தான். ஸோ நான் இன்றைக்கி இதை சாப்பிட்டேன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு இது சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் மேபி ஐ இன்க்ளூட் எப்போ எனக்கு தோணுதோ அந்த மாதிரி. இல்லை டெய்லி பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்ச நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பிடிக்கலன்னா நிறுத்திக்கலாம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா we have to listen to our body. அதை முதல்ல செய்யுங்க. ஸோ இதை சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து வெரி குட் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட். இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நான் சொன்னதை சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இதை வந்து தொடர்ந்து ஒரு ஃபியூ டேஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் வந்து கொஞ்சம் வெயிட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பாருங்கள். சியர்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கட்டாயம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகுது, ஒரு தடவை சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ் ஆகுது, அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்டுருங்க. இடையில நான் போடுற மற்ற ரெசிபிஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் இதை என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்சிங். Thanks for watching. See you in the next video. Until then, bye. Keep smiling.